தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழிநடத்துதல் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 21வது வாரம் புதன்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, அருள் மிகுந்த ஆண்டுடைய ஆசீர் இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருக்கவும், நீங்கள் உங்கள் குடும்பத்தாரும் இறைவனுடைய கிருபையிலே பாதுகாக்கப்படுகிற மக்களாய் வாழ்ந்திடவும், இந்த நாளுக்கு தேவையான நன்மைகளை நீங்கள் பெற்று மகிழ்ந்திருக்கவும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, இறைவனுடைய பணியாளர்களாய் இறைவனுடைய நற்செய்தியின் தூதுவர்கள் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு வாழ்விலும் இருக்க வேண்டிய பண்பு நலன்கள் என்ன என்ன என்பதை பற்றி இந்த நாட்களிலே பவுலுடைய வழியாக இறைவன் நமக்கு சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்றார். நேற்றைய முதல் வாசகம் தொடர்ச்சியாக இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது தொடர்ந்து காணப்பட வேண்டிய, நாம் எதிர்பார்க்கின்ற திருப்பணியாளர்களிடம் இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் என்ன என்பதை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது முதலாவதாக கடின உழைப்பு, பாடுபட்டு உழைப்பவர்களாக இருக்க வேண்டும். சோம்பி திரிபவர்களாக இருக்கக்கூடாது. எனில் சோம்பேறின் இதயம் சாத்தானின் பட்டர் என்று சொல்லப்படுகின்றது. சோம்பி திரிகின்ற பொழுது தேவையில்லாமல் பிறருடைய காரில் ஈடுபடுபவர்களாக இருப்போம். நம்முடைய ஆன்மாவையும் கெடுத்துக்கொள்வாகவே ஒவ்வொரு நிமிடத்தையும் தக்க முறையிலே பயன்படுத்தி நமக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் உழைத்து இறைவனை மகிமைப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும் என்பது முதல் செய்தியாக சொல்லப்படுகின்றது. இரண்டாவதாக, யாருக்கும் சுமையாயிருக்கக்கூடாது. நம்முடைய தேவைகளுக்காக பிறரை சார்ந்திருப்பதும் தவறு. அதான் யாருக்கும் சுமையாயிருக்கக்கூடாது, யாருக்கும் பலுவாயிருக்கக்கூடாது. நம்முடைய இருப்பும் நம்முடைய வாழ்வும் பிறருக்கு ஒரு கசப்பான அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக, ஒரு வேதனை கொடுக்கக்கூடியதாக அமைந்து விடக்கூடாது. நம்முடைய இருப்பு பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக, பிறருக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக, பிறரை தேற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவே அத்தகைய வாழ்வு வாழ்பவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம். மூன்றாவதாக, வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுவர்களாக இருக்க வேண்டும். தீமோத்தேயுவுக்கு பவுலுடைய சொல்லுகின்ற பொழுது, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நற்செய்தி அறிவிப்பதிலே கருத்தாயிரு என்று சொல்லுவார். நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் சீடர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் இருக்கின்ற இடத்திலே, நாம் பேசுகின்ற உரையாடலிலே, நாம் செய்கின்ற செயல்களிலே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்திலே இயேசுவின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவின் புகழை பரப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவின் சாட்சிகள் என்பதை நாம் வாழ்ந்து காட்டுபவர்களாக இருக்க வேண்டும். எப்படி? தூய்மையோடும் நேர்மையோடும் குற்றமின்றியும் வாழ்பவர்களாக இருக்க வேண்டும். நேரிய உள்ளத்தோடு. நேர்மை என்பது கடவுளுக்குரியதை கடவுளுக்கும், மனிதர்களுக்குரியதை மனிதருக்கு கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் கொடுக்க வேண்டிய ஆராதனையும் துதிகணத்தையும் கொடுக்க வேண்டும். அதே சமயத்தில் மனிதருக்கு கொடுக்க வேண்டிய அன்பு, பகிர்வு, பாசம், மன்னிப்பு, இரக்கம் இவை அனைத்தையும் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்தது, தூய உள்ளத்தோடு நம்முடைய ஆன்மாவை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆன்மாவில் அழுக்கு தங்காமல், தீயனுடைய இச்சைக்குரிய எல்லா செயல்பாடுகளும் நம்மிலே தங்காமல் விழிப்போடு இருந்து நம் ஆன்மாவை காத்துக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும். அதே போல குற்றமின்றியும், யாரும் நம்மை குற்றப்படுத்தும் வகையிலே நம் வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி என்றால் நம்மால் முடிந்த அளவிற்கு நேரியவர்களாக, நல்லவர்களாக வாழ்ந்து சான்றுபவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி நாம் ஆண்டவருக்கு சான்று பகர்கின்ற பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியங்கள்: ஒன்று, அறிவுரை வழங்க வேண்டும். ஒருவேளை யாராவது தன்னுடைய வழியிலே தவறாக செல்பவராக இருந்தால், அல்லது ஒருவர் வழிதவறி செல்பவராக இருந்தால், சொல்வார் அல்லவாம், ஒருவர் தவறு செய்கின்ற பொழுது, அவர் தனித்திருக்கிற பொழுது அவருடைய தவறுகளை சுட்டிக்காட்டி என்று சொல்லுவாரே, அதை போல நாம் அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை நம் வாழ்க்கையின் வழியாக சொல்லி காட்டுபவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது, ஊக்குவியுங்கள், அவர் உற்சாகப்படுத்துங்கள். நல்லதை செய்ய, நல்லவர்களாக வாழ அவர்களுக்கு துணை புரிவர்களாக, உற்சாகப்படுத்துபவர்களாக இருங்கள் என்று சொல்லுவார். அதை செய்வதற்கு வற்புறுத்துங்கள், கட்டாயப்படுத்துங்கள். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி வழி சொல்லிக் கொடுத்தால் மட்டும் பத்தாது, அதில் அவர்கள் நடப்பதற்கு துணை புரிபவர்களாக இருக்க வேண்டும். உதாரணமாக, பெற்றோர்கள்
தன் குழந்தைகளுக்கு அறிவுரை வழங்குபவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் நல்லவர்களாக வாழ அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும், அவர்களை பாராட்டி வளர்க்க வேண்டும். அதே சமயத்திலே தவறுகிற நேரத்தில் அவர்கள் கண்டித்து அவர்களை வற்புறுத்தி நல்ல வழியிலே நடக்க செய்பவர்களாக இருக்க வேண்டும். இத்தகைய வாழ்வை வாழ்கின்ற பொழுது இயேசுவின் செய்தி நமக்கு இறை ஆசிரியும் இறைவனுடைய கிருபைகளையும் பெற்றுக் கொடுக்கும் என்று சொல்லி பவுலுடையார் சொல்லுகின்றார். அன்பு சொந்தங்களே, நம்முடைய வாழ்வை அலசி பார்ப்போம். பவுலுடைய வழியாக நம்முடைய நிர்வாகினத குணாதிசயங்கள் நம்முடைய மிருக்கல் என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம். இந்த பணிகளை நாம் செய்தோமெனில் நம்முடைய செய்தியும் நம்முடைய வாழ்வும் இறைவனுடைய ஆசிரியராக பிறருக்கு சென்று சேரும். இறைவனுடைய வல்லமையை பிறருக்கு கொண்டு போய் கொடுக்கும். இத்தகைய அருளை கேட்போம். கடவுள் இந்த நாள் முழுமை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவனாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளில்